கேரள நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் நடிகர் திலீப் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்று எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கேரள நடிகை காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக பல்சர் சுனி உள்ளிட்ட 6 பேர் குற்றவாளிகள் என தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. A1 முதல் A6 வரையிலான 6 பேர் குற்றவாளிகள் என கேரள மாநிலம் எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குவதாக கூறியிருக்கிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். நீங்க தொடரலாம். மலையாள திரைப்பட நடிகர் திலீப் மீது சுமத்தப்பட்டிருந்த பாலியல் வழக்கிலிருந்து தற்பொழுது அவர் விடுதலை செய்யப்பட்டு தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2017ஆம் ஆண்டு பிரபல நடிகை ஒருவர் படப்பிடிப்பை முடித்துவிட்டு அவர் இல்லம் திரும்பிக் கொண்டிருந்த நேரத்தில் அவருடைய வாகன ஓட்டுநர் மற்றும் சிலர் சேர்ந்து கொண்டு ஒரு கும்பலாக அவரை கடத்தி அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக வழக்கு சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில அந்த வழக்குல பிரபல மலையாள திரைப்பட நடிகராக இருக்கக்கூடிய திலீப்பும் பின்னர் சேர்க்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். இது கேரளாவுடைய திரைத்துறையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மட்டுமில்லாது ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கவனத்தையும் அந்த விவகாரத்தின் மீது திருப்பி இருந்தது. குறிப்பாக திரைத்துறைகள்ல மலையாளிகளுடைய படைப்புகள் என்பது மெச்சத்தகுந்த படைப்புகளாக போட்டக்கூடிய நிலையில் அதில் இருக்கக்கூடிய ஒரு கலைஞர் இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதாக பரவிய தகவல் என்பது நாடு முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது. அதுவும் குறிப்பாக பிரபல நடிகராக இருக்கக்கூடிய திலீப் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு என்பது பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தியது. அது மட்டும் இல்லாது பாலியல் குற்றத்துக்கு ஆளான நடிகையும் பிரபல நடிகை என்பதனால் இந்த விவகாரம் இந்திய அளவில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றது மட்டுமில்லாது உலக அரங்கிலும் சினிமா துறையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு குற்ற வழக்குகள்ல மிக முக்கியமான குற்ற வழக்காக பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பது 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த விசாரணை தொடர்ந்து கடந்த 2018ஆம் ஆண்டிலிருந்து தற்பொழுது நடைபெற்று வந்த சூழலில் எர்ணாகுளத்தினுடைய பிரின்சிபல் செஷன்ஸ் நீதிமன்றம் தான் இந்த வழக்கை விசாரித்து வந்தது. தற்போது இந்த வழக்கில் தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மொத்தம் 9 நபர்கள் குற்றம் சாட்டப்பட்டிருந்திருக்கிறார்கள். அதில் நடிகர் திலீப் 8வது குற்றவாளியாக பதியப்பட்டிருந்தார். மொத்தம் அந்த வரிசையில A1 ஆக நடிகையினுடைய வாகன ஓட்டுநர் கார் ஓட்டுநர் பல்சர் சுனில் என்கிற சுனில் அவர் தான் A1 குற்றவாளி. அவர் மீது கடுமையான பிரிவுகள் கீழே வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்குல ஏறக்குறைய 250க்கும் மேற்பட்ட 261 சாட்சிகளிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1700 ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில தான் தற்பொழுது தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் திலீப் குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கினுடைய குற்றவாளிகள் பல்சர் சுனில், மார்டின் ஆண்டனி, மணிகண்டன் B, விஜீஸ் BP, சலீம் என்கிற வடிவேல் சலீம், பிரதீப், சார்லி தாமஸ், சனில்குமார் என்கிற மேஸ்திரி சனில் ஆகிய 6 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மேலும் இந்த 6 நபர்களுக்கும் கடுமையான பிரிவுகள் கீழாக தண்டனை வழங்குவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல அவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர்களுக்கான அந்த தண்டனை என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் 8வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தவர் தான் நடிகர் திலீப். அவருடைய குற்றம் என்பது நிரூபிக்கப்படவில்லை என்பதனால் அவர் மீதான அந்த குற்றம் நிரூபிக்கப்படாதால் அவர் விடுதலை செய்யப்படுவதாக செஷன்ஸ் நீதிமன்றம் தற்பொழுது எர்ணாகுளம் செஷன்ஸ் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நாடு முழுவதும் பெரிய அதிர்வலை ஏற்படுத்திய நடிகையினுடைய பாலியல் வழக்கினுடைய இந்த தீர்ப்பு என்பது தற்பொழுது ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்புக்கு இடையே வெளியாக இருக்கிறது. கடந்த மாதம் இந்த தீர்ப்பினுடைய இறுதி விசாரணைகள் நிறைவேற்றதற்கு பிறகாக டிசம்பர் 8ஆம் தேதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. அதனை அடுத்து இந்த வழக்கின் மீதான ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது. ஏனெனில் நாடு முழுவதும் ஒரு பெரிய கவனத்தை ஈர்த்துக் கொண்ட ஒரு வழக்கு. இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதுவும் குறிப்பாக நடிகர் திலீப் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பாக என்ன மாதிரியான தீர்ப்பு வெளியாகும் என்பது பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. குறிப்பாக கேரள திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏனெனில் இந்த குற்றத்தை செய்தவர் என்பது A1 ஆக இருக்கக்கூடியவர் நடிகையினுடைய வாகன ஓட்டுநர் கார் ஓட்டுநர். அவர் செய்த இந்த குற்றத்திற்கு காரணம் என்பது நடிகர் திலீப்புடைய தூண்டுதலின் பெயரால் தான் அவர் இந்த செயலில் ஈடுபட்டார் என்றெல்லாம் சொல்லப்பட்டு அந்த கோணத்தில் தான் நடிகர் திலீப்பும் இந்த வழக்கில் சேர்க்கப்படுகிறார். குறிப்பாக நடிகர் திலீப்புக்கும் அவருடைய முன்னாள் மனைவி மஞ்சு வாரியருக்கும் இடையே விவகாரத்தை ஏற்பட்டதற்கான காரணம் அதற்கு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகை தான் காரணமாக நடிகர் திலீப் புரிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையில் நடிகர் திலீப் நடிகையை பழிவாங்குவதற்காக இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் அவரும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டார். முதல் கட்ட போது சிறையில் இருந்தாலும் விசாரணைக்கு பிறகாக 2.5 மாதங்கள் சுமார் இருந்ததுக்கு பிறகு
சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருந்தார். தொடர்ந்து அவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு ஆஜராகி இருந்தார், தன்னுடைய விளக்கங்களை கொடுத்திருந்தார். அவர் தரப்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டதுல 261 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. 1700க்கும் மேற்பட்ட ஆவணங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக நடிகை புறப்பட்டதிலிருந்து அவர் எந்த இடத்தில் கண்டறியப்பட்டார், அதற்கு பிறகு அவர் வழக்கு பதிவுபட்ட இடம், அதிலிருந்து தொடங்கி ஒட்டுமொத்தமாக இந்த வழக்கினுடைய ஆணிலிருந்து தற்பொழுது வரையிலுமான அனைத்து இடங்களிலும் இந்த விசாரணை மேற்கொண்டதாகவும் அதனால் நீண்ட நெடிய காலங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றத்திலும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. எனவே இந்த வழக்கில் பலர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தாலும் அதில் A1 A6 வரையிலான 6 நபர்கள் மீதுதான் குற்றம் இருப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற மொத்தம் 9 நபர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதில் மீதி இருக்கக்கூடிய 3 பேர் நபர்கள் மீதும் குற்றம் நிரூபிக்கப்படாததால் அவர்கள் விடுதலை செய்வதாக செஷன்ஸ் நீதிமன்றம் தற்பொழுது தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. மொத்தம் இந்த 6 நபர்களுக்கும் கடுமையான தண்டனைகளையும் வழங்குவதாக கேரள செஷன்ஸ் நீதிமன்றம் இந்த தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். இந்த 6 நபர்கள் மீதும் கடுமையான பிரிவுகளின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் கீழும் அவர்களுக்கு இந்த தண்டனை விவரங்கள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த 6 நபர்களை பொறுத்தவரை பல்சர் சுனில் என்பவர் தான் ஏவன். அவர் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட நடிகையினுடைய கார் ஓட்டுநர். அவர்தான் இந்த சம்பவத்திற்கு மிக முக்கியமான காரணியாக அமைந்திருந்திருக்கிறார். எனில் அவர் நடிகையை கடத்தியது மட்டுமில்லாமல் காரிலிருந்து கடத்தி சென்றது மட்டுமில்லாமல் அவருடைய நண்பர்கள் மார்ட்டின் ஆண்டனி உள்ளிட்டவர்களை உடன் அழைத்து அவருடன் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு முதலில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன் பிறகு இவர்கள் ஏன் இதனை செய்தார்கள் என்று விசாரிக்கும் பொழுதுதான் நடிகர் திலீப் முன் சொல்லப்பட்ட அந்த அவருடைய விவகாரத்து காரணத்துக்காக நடிகை பழிவாங்குவதற்காக இவர்கள் மூலமாக இதனை அரங்கேற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இந்த போக்கில் சென்று கொண்டிருந்த வழக்கினுடைய விசாரணையில மொத்தம் விசாரணையுடைய முடிவுகள் அடிப்படையில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக தான் தற்பொழுது தீர்ப்பாகவும் வெளியாகி இருக்கிறது. அந்த தீர்ப்புல நடிகையினுடைய கார் ஓட்டுநராக இருந்த பல்சர் சுனில் என்கிற சுனிலும் அவருடைய நண்பர்களும் தான் குற்றவாளிகள் என்பது நிரூபணமாகியிருக்கிறது. மேலும் அவர்களுக்கும் திலீப்புடைய தூண்டுதல் பேர் செய்ததற்கும் எந்த வகையான நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படாததாலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாததாலும் நடிகர் திலீப் குற்றமற்றவர் மற்றும் அவர் மட்டுமின்றி மற்ற மூவர் மொத்தம் இந்த வழக்கு 9 பேர்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் மற்ற மூவரும் குற்றமற்றவர்கள் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது 2017ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். 18 விசாரணை தொடங்கியது. தற்போது 2025 தான் இந்த வழக்கினுடைய தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது. இது எர்ணாகுளத்தினுடைய பிரின்சிபல் செஷன்ஸ் நீதிமன்றத்தினுடைய வழக்கு. அந்த நீதிமன்றம் தற்போது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.